ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் பண்ணி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற விஷயம் வந்து காலி லினக்ஸில் பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நார்மலாக நம்ம காலி லினக்ஸ் வந்து எப்படி விஎம்வேஆரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறன்றதை பார்த்தோம். இப்போ நம்ம எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ நான் வந்து டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு எப்படி டைப் பண்ணுறது, காலி டைப் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்தோம்னா நம்மளோட காலி லினக்ஸ் வந்து ஓப்பன் ஆகிடும். இதுதான் டிஃபால்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ரைட், இதுதான் நம்மளோட கம்ப்யூட்டர் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட், இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம நார்மலாக நம்மளோட விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் அப்பில் ஒரு பட்டன் ஒன்று இருக்கும், விண்டோஸ் பட்டன் சொல்லி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இதில் பாருங்கள், இந்த விண்டோஸ் பட்டன் இருக்கு. ஓகே, இதில் பாருங்கள் காலி லினக்ஸில் பாருங்கள் மேலே தான் இந்த மாதிரி பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் இருக்கும் இதில் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறது வந்து ஹேக்கிங் பேஸ் பண்ண சைபர் செக்யூரிட்டி பேஸ் பண்ண விஷயம்தான் இருக்குது. இன்ஃபர்மேஷன் கேதரிங், வெப் அப்ளிகேஷன் அனாலிசிஸ், டேட்டாபேஸ் அசஸ்மெண்ட், பாஸ்வேர்டு அட்டாக், இந்த மாதிரி சம்மந்தமான விஷயங்கள் தான் இதில் எல்லாம் இருக்குது. ரைட், இப்போ இதில் பாருங்கள் செட்டிங்னு ஒரு விஷயம், இந்த பார்த்தீங்கன்னா செட்டிங் மேனேஜர்னு ஒரு விஷயம். இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் பாருங்கள் உங்களுக்கு நிறைய விஷயம் இதில் இருக்குது. இப்போ இதில் எனக்கு வந்து டிஸ்பிளேன்றதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கான ரெசல்யூஷனை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். விண்டோஸில் நீங்கள் ஒரு ரெசல்யூஷன் சேஞ்ச் பண்ணுறீங்க, அது மாதிரி இதுலேயும் வந்து இங்கே பாருங்கள் ரெசல்யூஷன் இருக்குது. இதில் உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷனை வந்து நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் அப்ளை செட்டிங் கொடுத்தீங்கன்னா அதே அப்ளை ஆகிடும். ரைட், அடுத்து வந்து பவர் மேனேஜர். இப்போ இந்த பவர் மேனேஜர் வந்து இப்போ உங்களோட பிசி எவ்வளோ நேரத்தில் செட் டவுன் ஆகணுன்றது பவர் மேனேஜரில் கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த ஆப்ஷனை மேனேஜ் பண்ணுறது தான் இது. ஓகே, இந்த ரைட், இந்த அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பவர் மேனேஜர் ஆப்ஷன்ஸ் இருக்குது, டிஸ்பிளே. ரைட், இப்போ இதில் பாருங்கள், இல்லை உங்களுக்கு பாருங்கள் புட் டு ஸ்லீப் ஆஃப்டர் 5 minutes. அதான் நீங்கள் ஒன்றுமே செய்யாமல் இருந்தால் 5 minutesல வந்து அது ஸ்லீப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஆப்ஷனை நீங்கள் இந்த ஆப்ஷனை ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா இது ஆஃப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இது டவுன்லோட்ஸ் போட்டிருந்தீங்கன்னா இது ஆஃப் ஆச்சுன்னா சம்டைம் இந்த டவுன்லோட்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகே, அதனால் இது நார்மலாக வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணி இதை வந்து ஆஃப் பண்ணி தான் இருக்குது. ஓகே, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது பாருங்கள். அதாவது டிஸ்பிளேல போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது, புட் ஸ்லீப், சுவிட்ச் ஆஃப் ஆஃப்டர், எல்லா விஷயமும் இதில் இருக்குது. ரைட், அதே தான் அந்த விண்டோஸில் மாதிரியே இருக்கிற விஷயங்கள் தான் இது. ரைட், ஓகே. ரைட், இப்போ அடுத்த விஷயம் வந்து இதில் செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் ஆல் செட்டிங் கொடுங்க. ரைட், இப்போ அடுத்தது வந்து நம்ம மெஷின்கிட்ட வந்து டெஸ்க்டாப்னு ஒரு விஷயம் பாருங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ இதில் தான் நம்ம வால்பேப்பர் வந்து மாற்றுறது. வால்பேப்பர் வந்து நம்ம விண்டோஸ் மெஷின் எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து வால்பேப்பர் வந்து மாற்றுறதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ லினாக்ஸில் எடுத்தோம்னா டெஸ்க்டாப்னு ஒரு விஷயம் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் கிளிக் பண்ண மாதிரி கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வால்பேப்பர் வந்து இப்போ கரண்ட்டாக எந்த வால்பேப்பர் இருக்கோ அந்த வால்பேப்பர் தான் நான் காட்டியிருக்காங்க பாருங்கள். இப்போ டிஃப்ரெண்ட் வால்பேப்பர்ஸ் இப்போ கிளிக் பண்ண உங்களுக்கு பாருங்கள் உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ இதில் வந்து உங்களுக்கான எந்த வால்பேப்பர் நீங்கள் வந்து செட் பண்ண விரும்புங்களோ உங்களுக்கு தேவையான வால்பேப்பர் இதில் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதை செட் பண்ணணும்னு விரும்புனா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் செட்டிங் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இந்த வால்பேப்பர் வந்து சேஞ்ச் ஆகிடும். பட் எனக்கு இன்னொரு வேறு வால்பேப்பர் போடணும், இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இதை போடுறேன்னா இதை போட்டுட்டு ஆல் செட்டிங் கொடுத்தா இந்த வால்பேப்பர் சேஞ்ச் ஆகிடும். இந்த மாதிரி தான் பண்ணலாம், வால்பேப்பர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த மாதிரி சின்ன ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது. அதே மாதிரி தான் இதெல்லாம் இருக்குது. அதுதான் அப்பேரன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கான ஸ்டைல்ஸ் வந்து நம்ம அந்த விண்டோஸ் பட்டன்ஸ் அதுக்கான ஸ்டைல்ஸ் இப்போ நீங்கள் வந்து விண்டோஸ்ல எல்லாம் அந்த பட்டன் ஸ்டைல்ஸ் எல்லாம் மாற்றலாம். அந்த மாதிரி தான் இதுகள் இந்த இதில் பாருங்கள் லைட் வெயிட் இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைல் வித்தியாசமாகும். இப்போ டயலாக் பாக்ஸில் எப்படின்னா ஸ்டைல் வரணுமோ இப்போ அந்த மாதிரி ஸ்டைல்ஸ்லாம் வரணும். மெசேஜ் பாக்ஸ் என்ன ஸ்டைலில் வரணுமோ, ஐக்கான்ஸ், இப்போ இந்த மாதிரி ஸ்டைல்ஸை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஓகே, பட்டு ஆல் செட்டிங் கொடுத்தோம்னா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். வெரி சிம்பிள். ரைட், இப்போ நான் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட், இப்போ நான் வந்து அதில் எப்படி இது பண்ணுறது, போயிட்டு இதில் போயிட்டு செட்டிங்ஸ் இதை கிளிக் பண்ணலாம். இல்லைன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுக்கான சேஞ்சஸை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரைட், இப்போ அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது இதில் பாருங்கள், இல்லை முக்கியமான விஷயம் இந்த பாரில் உள்ளதே சொல்லி தந்துடுறேன். இல்லை கமாண்ட் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி கமாண்ட் எல்லாம் பார்க்குறதுக்கு முன்னுக்கு முதல்ல வந்து இதுக்கான ஜிஐ அப்ளிகேஷனில் உள்ள பேசிக்ஸை வந்து நம்ம படிச்சுக்கணும்.
ரைட். இப்போ செட்டிங்ஸில் எப்படி வால்பேப்பர் மாற்றுறதுன்றது இன்னைக்கு இப்போ உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ அதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், இதில் பாருங்கள் சவுண்ட். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பாட்டுக்கிட்டு இதில் கேட்குறதா இருந்தால் இதில் பாருங்கள் சவுண்ட் வந்து ஆஃப் ஆகிருக்கு. இந்த இருக்க மாதிரி சவுண்ட் இப்போ எங்கே போய் தேட தேவையில்லை. இந்த பாருங்கள் சவுண்டுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து ஆன் பண்ணிங்கன்னா சவுண்ட் வந்து ஒன் ஆயிரும். அப்போ நீங்கள் வந்து இதில் வந்து நீங்கள் உங்களுக்கான சவுண்டை வந்து கேட்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இதில் தான் சவுண்டை வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது. இந்த இடத்துல இந்த ஆட்டோ மிக்சர்னு ஆப்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கான சவுண்ட் ரெக்கார்டிங்ஸ், ரைட், இதுகள் அவ்வளோத்தையும் நீங்கள் இன்புட் டிவைஸ் இதுகள்லாம் வந்து நீங்கள் பாருங்கள் நீங்கள் வந்து மேனேஜ் பண்ணக்கூடியதாக இருக்கும். உங்களோட மைக்ரோஃபோன் எந்த மைக்ரோஃபோனை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த மைக்ரோஃபோனை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எல்லா விஷயமும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு கிடைக்கும். ரைட், ஓகே. இப்போ இங்கே வந்து நோட்டிஃபிகேஷன் இது தேவைன்னா வச்சுருக்கான், இல்லைன்னா நீங்கள் வந்து டோன்ட் டிஸ்டர்ப்ன்றதை கொடுத்துட்டு இதை நீங்கள் அகற்றிங்க. இந்த மாதிரி இது தேவையில்லைன்னா இதை மாதிரி செஞ்சுக்கோங்க. ஏதாவது நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக அப்டேட் வச்சு அந்த மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபை பண்ண உங்களுக்கு தேவையில்லைன்னா இந்த மாதிரி டோன்ட் டிஸ்டர்ப்னு சொல்லி கொடுத்துட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வராது. ஓகே, இப்போ அடுத்தது பாருங்கள், இது வந்து உங்களோட சார்ஜ், உங்கள் லேப்டாப்பில் சார்ஜை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் அந்த இடத்துல. உங்கள் வீட்டில் லேப்டாப் சார்ஜஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள் விண்டோஸில் மாதிரி டைம் செட் பண்ணி காட்டுங்க. இன்றைக்கி நான் டைம் டேட் எல்லாம் இந்த மாதிரி காட்டியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து பாருங்கள் லாக்குன்னு இருக்குது. இது என்னென்னா இப்போ நீங்கள் எங்கேயாவது வெளியில் போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் என்ன லாக் ஆஃப் பண்ணிட்டு போவீங்க, அதே விஷயம் தாங்க காலையில் நேரத்தில் இருக்குது. இந்த லாக் ஸ்க்ரீன் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அதே மாதிரி லாக் ஆஃப் ஆகிடும். இப்போ நீங்கள் வந்து யாரும் வந்து நீங்கள் வெளியில் போயிட்டு வந்துட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி ஏன்னா திரும்ப அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டு அடிச்சா தான் லாக் பண்ண முடியும். ஓகே, அதாவது இதுதான் அந்த லாக் ஆஃப்ன்ற ஆப்ஷன். இப்போ வந்து பிசியை நம்ம வந்து ஷட் டவுன் ஆக்கணும்னா இந்த ஆப்பரேட்டிங் சிஸ்டம் பொறுத்தவரையில் இதெல்லாம் இருக்கும் பாருங்க மேலே. எல்லாமே இப்போ விண்டோஸ் எடுத்தோம்னா கீழே இருக்கிற மாதிரி இதை கொஞ்சம் மேலே தான் இருக்குது பாருங்க. ஓகே, டாப்பில் தான் இருக்குது விஷயங்கள். இப்போ இதில் பாருங்கள் லாக் அவுட்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கே பாருங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் எல்லாமே இருக்குது. லாக் அவுட், ரீஸ்டார்ட், ஷட் டவுன், சஸ்பெண்ட், ஹைபர்னேட், சுவிட்ச் யூசேஜ் அவ்வளோ விஷயமும் இதில் இருக்குது. இப்போ உங்களுக்கு மெஷினை ஷட் டவுன் ஆக்கணும்னா ஷட் டவுன் ஆப்ஷனை கொடுங்க, ரீஸ்டார்ட்னா ரீஸ்டார்ட், லாக் ஆஃப்னா லாக் அவுட். இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து உங்களுக்கான விஷயங்களை மேனேஜ் பண்ணிக்கலாம். இதுதான் பேசிக்கான விஷயங்கள். உங்களோட டெஸ்க்டாப்பில் உள்ள பேசிக்கான விஷயங்கள் இதுதான். ரைட், அடுத்தது இதை கேன்சல் பண்ணுறேன். ரைட், அட் த மூமெண்ட் நான் ஷட் டவுன் பண்ணலை. ரைட், இப்போ நமக்கு வந்து விண்டோஸில் இருக்குது பாருங்கள் மை கம்ப்யூட்டர்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அதில் தான் நமக்கான டிரைவ்ஸ் எல்லாம் மேனேஜ் பண்ணிக்குவோம். இப்போ அதே மாதிரி ஒரு விஷயம் இதில் இருக்குது, ஃபைல் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது. ரைட், அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஸ்ட்ராஷ்னு ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம ரீசைக்கிள் பின்னு விண்டோஸில் இருக்கிற மாதிரி இதில் வந்து ட்ராஷ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. ஏதாவது நம்ம இங்கே வந்து டிலீட் பண்ணுறதெல்லாம் வந்து இந்த ட்ராஷில் தான் போய் நிற்கும். ஓகே, இதை இப்போ ட்ராஷ் பண்ணதில்லை, இப்போ டபுள் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகுது, இந்த ட்ராஷில் தான் போய் நிற்கும். ரைட், இப்போ நான் வந்து இந்த ஃபைல் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ ஃபைல் சிஸ்டத்தை ஓப்பன் பண்ணுறேன்னா இதில் பாருங்கள் இந்த கம்ப்யூட்டர் காலி பாருங்கள், டெஸ்க்டாப்பில் என்ன ஃபோல்டர் இருக்குதோ அந்த ஒரு ஃபோல்டர் மட்டும் தான் இருக்குது டெஸ்க்டாப்பில் காட்டுது. இப்போ டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்குது, மியூசிக்கில் என்ன இருக்குது, பிக்சர்ஸில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதனால பிளாங்க் காட்டுது. ரைட், இப்போ அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதில் காட்டுறது. இப்போ அவ்வளோ விஷயம் பாருங்கள் இதில் காட்டுது. ரைட், இதில் வந்து அவ்வளோ விஷயமும் இதில் உங்களுக்கு காட்டுது. ரைட், இப்போ வந்து நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட காலின்ற ஃபோல்டருக்கு போனீங்கன்னா பாருங்கள் இவ்வளோ விஷயம் வந்து இதில் காட்டுது. ரைட், இப்போ இவ்வளோ இதுகளில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு அது தேவையான ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணணுமா இருந்தால் இப்போ நான் வந்து மை பிக்சர்ஸில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ண மாதிரி தான் இந்த பிக்சர்ஸ் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் அ ஃபோல்டர். இங்கே நான் வந்து ஃபோல்டர் நேம் இப்போ இமேஜஸ்ன்னு கொடுத்து இங்கே நான் க்ரியேட் கொடுத்ததுன்னா ஃபோல்டர் வந்து க்ரியேட் ஆகும். ரைட், இப்போ ஃபோல்டர் உள்ளுக்கு போகிறோன்னா இருந்தால் டபுள் கிளிக் பண்ணி உள்ளுக்கு போகலாம். ரைட், இப்போ வந்து க்ரியேட் அ டாக்குமெண்ட் இருக்குது. நான் வந்து ஒரு எம்டி டாக்குமெண்ட் வந்து இப்படி க்ரியேட் பண்ணலாம். இப்போ வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் இது வந்து இல்லை பாருங்கள் டெக்ஸ்ட் ஃபைல் மாதிரி தான் அது க்ரியேட் ஆகும். இதில் ஏதாவது பேர் கொடுங்க, EXன்னு கொடுக்குறேன், கொடுத்து க்ரியேட்னா உங்களுக்கு இந்த மாதிரி டாக்குமெண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இது ஓப்பன் பண்ணுற நேரம் இது ஓப்பன் பண்ணுறது வந்து நோட் பேட் இல்லை. இப்போ வந்து இப்படி ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா நம்ம விண்டோஸில் வந்து டெக்ஸ்ட் பேட் மாதிரி நோட் பேட் மாதிரி இங்கே வந்து மவுஸ் பேட். இப்போ உங்களுக்கான தேவையான விஷயத்தை இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு ஃபைல் சேவ் கொடுத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து சேவ் ஆகிடும். இப்போ போய் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குதுன்னு இந்த நீங்கள் சேவ் பண்ண விஷயம் வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன்.
ஓகே, ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்டாலேஷன் ஒன்று பண்ணோம்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ரோக்ராம்ஸ் ஃபைல்ஸில் போய்ட்டு நம்ம இன்ஸ்டாலேஷன் வந்து நம்ம விண்டோஸ் மிஷினில் வந்து பார்க்க முடியும். லைக் இதில் பாருங்க, இதில் டிவைஸில் வந்து ஃபைல் சிஸ்டம்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இப்போ இதுக்கு போயிட்டு பாருங்க, பின்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டர் உள்ளுக்கு தான் நமக்கான இன்ஸ்டாலேஷன் ஃபைல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சேவ் ஆகிறது வந்து இதில் தான். இதில் பாருங்கள், இப்போ இதில் வந்து டிஃபால்ட் ப்ரௌசர் இருக்குது பாருங்கள். என்ன ப்ரௌசர்? ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. காலி இன்ஸ்டால் பண்ணுறேன், நமக்கு ஃபயர்ஃபாக்ஸ்ன்ற ப்ரௌசர் இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ இந்த ஃபயர்ஃபாக்ஸ்ன்ற ப்ரௌசரை இது வந்து கண்ட்ரோல் எஃப்னா ஃபைண்ட் கமாண்ட். இப்போ நீங்கள் வந்து கண்ட்ரோல் எஃப் அடிச்சிங்கன்னா ஃபைண்ட் கமாண்ட் கீழே கிடைச்சி பாருங்கள். ரைட், இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் எஃப் அடிச்சுட்டு இங்கே ஃபயர்ஃபாக்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். ஃபயர்ஃபாக்ஸ் இந்த பாருங்கள், ஃபயர்ஃபாக்ஸ்ட இது ஓப்பன் ஆகி தான் ஃபயர்ஃபாக்ஸ். உங்களோட ஃபயர்ஃபாக்ஸ் இது இந்த ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ் ஃபைல் இந்த இதுகளில் தான் நம்ம இந்த ஃபைல்ஸ்லாம் ஒர்க் பண்ண இந்த ஃபயர்ஃபாக்ஸ். இந்த இன்ஃபால்ட் இதில் வந்து அந்த இஎக்ஸி ஃபைல், விண்டோஸில் உள்ள இஎக்ஸி ஃபைல் மாதிரி இது வந்து இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் தான். இந்த பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்னு இருக்குது. இதோட எக்ஸிக்யூட்டபிள் லினக்ஸ் எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ்னா இந்த பின்னுன்ற ஃபோல்டரில் தான் உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஓகே, அதுக்கு தான் இந்த பின்ஸ்ன்ற ஃபோல்டர் வந்து முக்கியமான ஃபோல்டர். ரைட், ஓகே, ரைட். அடுத்து வந்து பவர் செல். ரைட், இந்த வந்து முக்கியமான ஃபோல்டர்னு சொல்லி சொல்லலாம். ரைட், இது அடுத்து வந்து ரூட்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து நமக்கு வந்து அந்த ரூட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற நேரம் நமக்கு இந்த ஃபோல்டர் வந்து முக்கியம். இப்போ இந்த இதில் வந்து முக்கியமான விஷயம் வந்து இந்த பின்ன்ற ஃபோல்டர். ஓகே, இதை வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க as a பேசிக்ஸ். ஓகே, இதில் தான் நமக்கான சாஃப்ட்வேர் சம்மந்தமான விஷயங்கள்லாம் வந்து இதில் தான் வந்து உங்களுக்கு பின் ஃபோல்டரில் தான் வந்து இந்த எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்லாம் ஸ்டோர் ஆகிருக்கிறது வந்து இந்த பின் டிரெக்டரியில் தான். ரைட், அவ்வளோதான் இந்த விஷயம். ரைட், இப்போ நம்ம இதில் பாருங்கள், இன்னொரு விஷயம் இருக்குது. இப்போ நம்ம நிறைய பேர் வந்து இந்த காலி லினாக்ஸில் வந்து நம்ம விண்டோஸாகவும் மாற்றுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதாவது ஆக்சுவலாக விண்டோஸில் எல்லாமே மாறாது, ஒன்லி இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் மட்டும் மாறும். இப்போ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது, இல்லை காலியில் இருக்குது பாருங்கள். அண்டர் கவுண்ட்னு டைப் பண்ணுங்க. அண்டர் கவுண்ட் பாருங்க, காலி அண்டர் கவர் மூடு. அண்டர் கவுண்ட் இல்லை, அண்டர் கவர். அதை டைப் பண்ண பாருங்க. பாருங்க, கம்ப்ளீட்டாக இந்த யூசர் ஸ்க்ரீன் வரணும் பாருங்க, விண்டோஸ் மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் இது விண்டோஸும் சேஞ்ச் ஆனதுக்கான இது விண்டோஸ் இல்லைங்க. இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்ணால் விண்டோஸ் பட்டன் தான். இதை கிளிக் பண்ணிங்கன்னா காலிட யூசர் இன்டர்ஃபேஸ் தான் ஓப்பன் ஆகும். கம்ப்ளீட் காலி லினக்ஸை தான் ஓப்பன் ஆகுமே தவிர விண்டோஸ் மிஷின் ஓப்பன் ஆகாது. எனது ஆப்பரேட்டிங் சிஸ்டம் வந்து காலி ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷனுக்கு மாறி கொடுத்துருக்கு. இங்கே பாருங்க, ப்ரௌசர்லேருந்து எல்லாமே வந்து விண்டோஸ் மாதிரியே இங்கே பாருங்க, டெக்ஸ்ட் எடிட்டர். ஆனால் இது டெக்ஸ்ட் எடிட்டர்ன்றது ஐக்கான் மட்டும்தான். ஆனால் மவுஸ் பேட்னு தான் வந்திருக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா மவுஸ் பேட்னு தான் வந்திருக்கு. கம்ப்ளீட் இந்த ஐக்கான் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுமே தவிர வேறு எந்த விஷயமும் இல்லை சேஞ்ச் ஆகாது. ஓகே, அதே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி தான். ஆனால் ஒன்லி இந்த மாதிரி தான். இப்போ நம்ம வந்து இதை பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல் சிஸ்டம் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா டபுள் கிளிக் பண்ணி இந்த அதே மாதிரி தான் டெஸ்க்டாப், அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து விண்டோஸில் இருக்க மாதிரி தான் ஃபுல் விண்டோஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். ஆனால் உங்களுக்கு லினாக்ஸ் தான் உள்ளுக்கு இருக்குது, கம்ப்ளீட் லினாக்ஸ் கமாண்ட் தான் இருக்குது. ஓகே, இதில் பாருங்கள், இந்த டெர்மினல் கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு டெர்மினல் இந்த மாதிரி வரும். இப்போ நீங்கள் எந்த இடத்துல டிரெக்டரியில் இருக்கிறீங்களோ நீங்கள் சியில் ஹோமில் காலி இந்த டிரெக்டரியில் இருக்கிறீங்கிறத காட்டுது. ஓகே, ரைட். இப்போ எனக்கு வந்து ஆக்சுவல் காலி லினாக்ஸில் லுக்கு போகணும்னா திரும்ப போயிட்டு என்ன பண்ண, இதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போய்ட்டு நீங்கள் திரும்ப டைப் பண்ணுங்கள் அண்டர் கவர். இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திரும்ப பேக் டு யோர் காலி லினக்ஸ். நீங்கள் காலி லினக்ஸ் யூஸ் இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடுவீங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இதில் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், காலி லினக்ஸ் கமாண்ட் வந்து நம்ம வர்ற வீடியோஸில் படிப்போம். இதுதான் பேசிக்ஸாக வந்து நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இவ்வளோ தான் காலி லினக்ஸ். ரைட், இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்போ நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தேன். இப்போ இந்த எல்லாமே போய் இந்த ஃபைல் இதில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான இடங்களில் வந்து இந்த கிளிக் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நீங்கள் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணலாம். இது வந்து காலிட கமாண்ட்லேயே நம்ம க்ரியேட் பண்ணலாம். கமாண்டில் க்ரியேட் பண்ணுறதுன்றது வர வீடியோஸில் பார்ப்போம். எப்படி சேஞ்ச் டிரெக்டரி, ஒரு டிரெக்டரி இன்னொரு டிரெக்டரிக்கு எப்படி போகிறதுன்றதெல்லாம் பார்ப்போம். பேசிக்காக வந்து இதுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் காலி லினக்ஸ். ரைட்,
ஓகே, இவ்வளோ தான் நம்ம செய்கிறது. இப்போ இதில் வந்து கடைசி இந்த டெர்மினலை மட்டும் சொல்லித்தரேன். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் பாருங்கள் பவர் செல்னு ஒன்று இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டெர்மினல் விண்டோ. இதில் வந்து நம்ம கமாண்ட்ஸ்லாம் நம்ம டைப் பண்ணுவோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா காலி இப்போ வந்து ஹோமில் காலி யூசர் வந்து காலி. இப்போ நான் வந்து ஹோம் காலி. இப்போ ஹோம் இதில் இருக்கிறோம். ஓகே, இப்போ நான் வந்து who am ஐன்னு சொல்லி ஒரு கமாண்ட் இருக்குது. ரைட், இதை டைப் பண்ணிட்டு ஓகே பண்ணுங்க. இப்போ என்னன்னு சொல்லி காலி லினக்ஸ் யாருன்னு கேட்கும், நம்ம காலி லினக்ஸ். ஓகே ரைட், இவ்வளோ தான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ரைட், இப்போ நான் அதை எக்ஸிட் பண்ணுறேன். எக்ஸிட் கமாண்ட் கொடுத்து என்டர் பண்ணோம்னா இது எக்ஸிட் ஆயிடுச்சு. ரைட், இவ்வளோ தாங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு காலி லினக்ஸ் வந்து பாடங்கள் வந்து படிச்சுட்டு போகிறதுக்கு. நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் காலி லினக்ஸ் சம்மந்தமான கமாண்ட் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.